ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான். ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் பார்த்தீங்கன்னா, 1951 டூ 1956 எந்த மாடல பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஹரால்ட் டோமரோட மாடல் பேஸ் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான். இதில மெயின் ஃபோக்கஸ் எத பண்ணாங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். சக்சஸ் ஆச்சான்னா, சக்சஸ்ஃபுல். 3.6 ஜிடிபி குரோத் இருந்துச்சு. இது வந்து டார்கெட்ட விட அதிகம்ன்றதுனால, அது சக்சஸா கன்சிடர் பண்றாங்க. ஓகே. செகண்ட் ஃபயர் பிளான் 1956 டூ 1961. இதில வந்து யாரோட மாடல பேஸ் பண்ணதுன்னா, மஹாலனோபிஸ். ஓகே. பிசி மஹாலனோபிஸ் அவரோட மாடல பேஸ் பண்ணி தான் அந்த செகண்ட் இயர் பிளான் இருந்துச்சு. அண்ட் தென் இதில வந்து மெயினா எத ஃபோக்கஸ் பண்ணாங்க? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இதுவும் சக்சஸ் ஆச்சு. அச்சீவ்ட் 4.1% ஜிடிபி குரோத். தேர்ட் ஃபயர் பிளான் 1961 டூ 1966. இத வந்து என்னன்னு இது எப்படின்னு கூப்பிடுவாங்கன்னா, காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இதில மெயினா எத ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, செல்ஃப் ரிசைலன்ட் செல்ஃப் ரிலையன்ட் ஓகேவா? தன்னைத்தானே நம்பி சொந்த கால்ல நிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த எக்கனாமி வந்து இந்தியாவோட கால்லயே நின்னு பண்ற மாரி இது பண்ணது. ஹெல்ப் இந்தியா டூ ரீச் எ டேக் ஆஃப் ஸ்டேஜ். ஸ்டெடி அண்ட் செல்ஃப் ட்ரிவன் குரோத். ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட மெயினா இருந்துச்சு. பட் ஃபெயில்ட். ஓகே. 5.6% குரோத்த டார்கெட்டா வச்சிருந்தாங்க. பட் அத ரீச் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ சைனா வார். ஸோ 1961லேருந்து 66க்குள்ள இந்தோ சைனா வார் வந்ததுனால, அத வந்து ரீச் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அந்த ரீச் பண்ண முடியாததுனால 1966 டூ 1969 பிளான் ஹாலிடே விடுறாங்க. ஸோ இந்த 4 வருஷம் வந்து பிளான் ஹாலிடே விட்டுர்றாங்க. ஸோ நோ ஃபயர் பிளான் டூரிங் திஸ் பீரியட். ரீசன் ஃபெயிலியர் ஆஃப் தி தேர்ட் பிளான் அண்ட் இந்தோ பாகிஸ்தான் வார். ஓகே. ஸோ அதனால வந்து ஆனுவல் பிளான்ஸ் வேர் ஃபாலோடு. ஆனுவல் பிளான்னா ஒரு வருஷத்துக்கும் வந்து பிளான் போடுறது. ஓகேவா? ஸோ 5 இயர் பிளானா இல்லாம ஒரு வருஷத்துக்கும் ஆனுவல் பிளான் போடுறது. ஓகேவா? ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டு தி அக்ரிகல்ச்சர், அலைடு செக்டார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஃபயர் பிளான். இதில வந்து 1969 டூ 1974. இதுலயும் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் வித் ஸ்டெபிலிட்டி அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். ஓகேவா? குரோத் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்களோட ஆப்ஜெக்டிவா இருக்கு. பட் இதுலயும் ஃபெயில் ஆகுறாங்க. அச்சீவ்ட் ஒன்லி 3.3% குரோத். பட் டார்கெட் வந்து 5.7 வச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் 5த் ஃபயர் பிளான் 1974 டூ 1979. டாப் ப்ரையாரிட்டி மறுபடியும் அக்ரிகல்ச்சர் கொண்டு போறாங்க. செகண்ட் ப்ரையாரிட்டி இண்டஸ்ட்ரி அண்ட் மைனிங் அண்ட் ப்ரிப்பேர்ட் அண்ட் இந்த ஃபயர் பிளான் வந்து ப்ரிப்பேர்ட் அண்ட் லான்ச்டு பை டிபி தார். ஓகே. 5த் தார். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் தான். அச்சீவ்ட் 4.58 குரோத். டார்கெட் வந்து 4.4 தான் வச்சிருக்காங்க. ஓகே. திஸ் பிளான் வாஸ் டெர்மினேட்டட் இன் 1978. அதாவது 74லேருந்து 79 வரைக்கும் நடந்திருக்கணும். பட் 78லயே முடிச்சிடுறாங்க. ஓகேவா? 78ல முடிச்சுட்டு 78ல ஒரு ஆனுவல் பிளான் போடுறாங்க. அண்ட் 79லயும் ஒரு ஆனுவல் பிளான் போடுறாங்க. ஓகேவா? கன்டினியூட் ஆஃப்டர் தி 5த் பிளான் வாஸ் ஸ்டாப்டு. பிளான் வாஸ் அதுதான் அந்த 2 பிளான் தான் என்னன்னு அந்த 2 ஆனுவல் பிளான் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிளான் வேர் ரிவைஸ்டு இயர் பை இயர் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபிக்ஸிங் லாங் டெர்ம் டார்கெட்ஸ். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? பிளான் ஹாலிடே ஒண்ணு பார்த்துருக்கோம். ரோலிங் பிளான் பார்த்துருக்கோம். 5 இயர் பிளான் பார்த்துருக்கோம். சிம்பிள். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 6த் ஃபயர் பிளான் 1980 டூ 1985. ஓகே. இதில வந்து பாவர்ட்டிய தூக்கணும். டெக்னாலஜிக்கலி நம்ப ஸ்டேபிளா இருக்கணும். சொந்த கால்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில அப்ஜெக்டிவா இருக்கு. இதோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பாவர்ட்டி. ஸோ பாவர்ட்டி தூக்குறது தான்ன்றது. ஓகே. இதில பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். இதோட டார்கெட் வந்து 5.2 பட் அச்சீவ்ட் 5.7. ஸோ இட் இஸ் சக்சஸ்ஃபுல். அதுக்கப்புறம் 7த் ஃபயர் பிளான் 1985, 1990. ஓகே. இதில மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி, கிரியேட் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மென்ட். எம்ப்ளாய்மென்ட்ட வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கணும் எக்கனாமி அப்படி சொல்லிட்டு இந்த பிளானோட அப்ஜெக்டிவா இருக்கு. இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். பிரைவேட் செக்டார்ஸ் காட் மோர் இம்பார்ட்டன்ஸ் தென் தி பப்ளிக் செக்டார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதுவரைக்கும் பப்ளிக் செக்டார்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் குடுத்திருந்தாங்க. பிகாஸ் மைனிங், இந்த மாரி எலக்ட்ரிசிட்டி
இந்த மாரி இதுக்கு குடுத்திருந்தனால இண்டஸ்ட்ரீஸ், ரயில்வேஸ் இந்த மாரி குடுத்திருந்ததுக்கப்புறம், இப்போ பிரைவேட் செக்டார் குடுக்குறாங்க 7த் 5 இயர் பிளான்ல. ஓகே. இதோட டார்கெட் 5% பட் அச்சீவ்டு 6%. ஸோ இட் இஸ் சக்சஸ்ஃபுல். ஓகே. 1990யோட 7த் 5 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆனுவல் பிளான் போடுறாங்க. அதுதான் 8த் ஆனுவல் பிளான் வாஸ் டிலேட் டியூ டு தி பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அட் த சென்டர். ஓகேவா? 2 annual plans were introduced 1991 to 1992. ஓகேவா? 1990ல 1991 91 ஒரு வருஷம், 92 ஒரு வருஷம். ஸோ 2 ஆனுவல் பிளான் போடுறாங்க. அதுக்கப்புறம் 8th 5 இயர் பிளான் 1992 to 1997. டாப் ப்ரையாரிட்டி யாருக்கு குடுக்குறாங்க? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த். ஸோ ஹெச்டிஎக்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. மேஜர் சேஞ்ச் வந்து எது பார்த்தீங்கன்னா, நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வராங்க. ஓகேவா? இதில இந்த 8th 5 இயர் பிளான்ல தான் நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வராங்க. ஸோ அதோட டார்கெட் 5.7 சாரி 5.6% பட் அச்சீவ்டு 6.8%. ஸோ இட் இஸ் சக்சஸ்ஃபுல். அண்ட் தென் 9th 5 இயர் பிளான் 1997 to 2002. மெயின் தீம் growth with justice and equity. டார்கெட் 7%, அச்சீவ்டு 5.6%. ஸோ அதனால அன்சக்சஸ்ஃபுல். குடுத்த டார்கெட்ட நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. அன்சக்சஸ்ஃபுல், ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ 10th 5 இயர் பிளான் 2002 to 2007. மெயின் கோல் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் கேபிட்டா இன்கம்ம அடுத்த 10 வருஷத்துல டபுள் ஆக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் கோலா இருக்கு. பாவர்ட்டிய ரிடியூஸ் பண்ணணும். ஓகேவா? 2012ல 15% வரைக்கும் ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அ இது ஒரு கோலா வச்சிருக்கேன். மெயின் கோலா இருக்கு. பட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 8% வைக்கிறாங்க. பட் அச்சீவ்டு ஒன்லி 7.2. ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ண முடியல. ஓகேவா? சரிங்களா? ஸோ அதனால இதுவும் ஃபெயில். 11th 5 இயர் பிளான் 2007 to 2012. மெயின் தீம் ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் growth. விரைவான வளர்ச்சி. ஓகே. டார்கெட் 8.1, அச்சீவ்டு 7.9. ஸோ இட் இஸ் ஆல்சோ a failure. 12th 5 இயர் பிளான் மெயின் தீம் ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டெய்னபிள் growth. விரைவான ஸ்டேபிளான வளர்ச்சி. டார்கெட்டு 8%. பட் அத அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பண்ண முடியல. ஏன்னா நடுவுலயே வந்து நிதி ஆயோக் வந்து போச்சு. 5 இயர் பிளானே தூக்கிட்டு நிதி ஆயோக் வந்ததுனால ஓகேவா? 5 இயர் பிளான் தான் மேஜர் ரோலா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து நிதி ஆயோக் தி சிஸ்டம் வாஸ் ரீப்ளேஸ்டு பை தி நிதி ஆயோக் ஃபார் எ மோர் ஃப்ளெக்சிபிள் அப்ரோச். ஓகேவா? இதுக்கு அதான் நிதி ஆயோக் தான் ஒரு திங்க் டேங்கா இருந்து 5 இயர் பிளான இது பண்ணிட்டு ஹோல் கண்ட்ரிக்கு எக்கனாமிக் பிளானிங்லாம் அதுக்கப்புறம் யார் குடுத்தது பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் 2015ல ஜனவரி 1ஆம் தேதி அத ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இதோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சான்றது தெரியாம போச்சு 12th 5 இயர் பிளான்ல. ஸோ 2015ஓட 5 இயர் பிளானோட இது வந்து முடிஞ்சுச்சு. சகாப்தம் முடிஞ்சுச்சு. திஸ் இஸ் கால்ட். ஸோ இதுவரைக்கும் 12 5 இயர் பிளான் பார்த்துருக்கோம். இதில வருஷங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 3 விஷயம் தெரிஞ்சா போதும். ஓகே. பிளான் ஹாலிடேஸ், ஆனுவல் பிளான் அண்ட் ரோலிங் பிளான். ஆனுவல் பிளான்னா 1990 1992, 1990 to 1992. ஆ அதுக்கப்புறம் ரோலிங் பிளான் 1978 to 1980. அண்ட் தென் ஆனுவல் பிளான் ஹாலிடே 1966 to 1969. ஸோ இந்த இயரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு பிளான் ஹாலிடேக்கு முன்னாடி 3 இயர் பிளான் வரும். பிளான் ஹாலிடேக்கு அப்புறம் 2 வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 வரும். அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ரோலிங் பிளானுக்கு அப்புறம் ஒரு 3 பிளான் வரும். 6த், 7த், 8த் அப்படின்னு வரும். அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா நீங்க இயர மனப்பாடம் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் 5 இயர் பிளான் ஷுட் ஒர்க். ஈஸியா இருக்கும். பெருசா ஒண்ணும் இல்ல. யாரோட மாடல பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 பிளான்ல தான் மாடல்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்களோட கோல்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ், டார்கெட் எது எது ஃபெயில் ஆச்சு அது மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸும் இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. எஸ். சி யூ கைஸ் டுமாரோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.